வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது இந்தியா டுடே தமிழ். இது சூப்பர் சண்டே. இந்த எபிசோட்ல தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்த முக்கியமான பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், பிரேக்கிங் நியூஸ் மற்றும் ஹாட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வரப்போகிறோம். சென்னையிலேருந்து பிரமோத் மாதவ் மற்றும் அனகா கேஷவ் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஷேர் பண்ண போகிறார். இன்னைக்கு கவர் பண்ண நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது, ஆனால் டைம் ரொம்ப லிமிட்டட். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் சூப்பர் சண்டே ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் முதலமைச்சர் விஜயோட சென்னையில் நடந்த ஒரு வைரல் இவெண்ட் பற்றி பேசலாம். இந்த இவெண்ட்டில் ஹெல்த் கேர் பர்சனலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அது மாதிரி தமிழ்நாடு ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஸ்ட்ரென்தன் பண்ண சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணாங்க. இந்த இவெண்ட்டில் சில மூமெண்ட்ஸ் செம வைரல் ஆச்சு. ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க, முதலமைச்சர் விஜய் ஸ்டேஜ்க்கு வந்ததும் க்ரௌடை பார்த்து அவரோட சிக்னேச்சர் ஹார்ட் ஜெஸ்டர் காமிச்சாரு. யங் ஆடியன்ஸ் மெம்பரும் செம்ம சியர்ஸோட வெல்கம் பண்ணாங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் மூமெண்ட்லேயே ஃபுல் வைரல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இமேஜில் விஜய் ஸ்டேஜ் நின்று கீழே இறங்கி ஒரு ஸ்பெஷலி ஏபிள்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பர்சனுக்கு கொடுக்கறதுக்கு கீழே போயிட்டு பர்சனலாக கொடுத்தாங்க. அது கூட வைரலாக போயிடுச்சு. இந்த இன்டராக்ஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் க்ரௌடோட உட்காந்து செல்ஃபீஸும் எடுத்துகிட்டு கிட்டாரு. இந்த மூமெண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆச்சு. ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு தம்ஸ் அப் செல்ஃபீஸ் எடுத்தாங்க. இன்னொரு வைரல் வீடியோ என்னென்னா, ஒரு கேண்டிடேட் ஸ்டேஜ் மேலே போயிட்டு விஜய் கிட்ட ஒரு ஹக் கேட்டாங்க. அவரும் எந்த ஹெசிடேஷனும் இல்லாமல் உடனே ஓகே சொல்லிட்டு ஹக் பண்ணார். அந்த மூமெண்ட்க்கு ஆடியன்ஸ்லேருந்து லவுட் அப்ளாஸ் வந்தது. இந்த மாதிரி நிறைய வைரல் மூமெண்ட்ஸ் இருந்துச்சு ஒரே ஒரு இவெண்ட் நின்று. இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. நான் சொன்னேன் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பெரிய ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா கான்ட்ராக்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பாலிடிக்ஸ் பற்றி பேசலாம். ஒரு பெரிய டெவலப்மெண்ட். திமுக மறுபடியும் கவர்னருக்கு ஒரு ஒஃபிஷியல் லெட்டர் எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த லெட்டரில் தாவேகா மேலே ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷன்ஸை திமுக முன்வைத்திருக்காங்க. இந்த அலிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ண இந்த வாட்டி அதிமுக விட்டு வெளியே வந்து தாவேகாவில் சேர்ந்து கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்ன காமெண்ட்ஸை திமுக ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க லெட்டரில். அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸே ஹார்ஸ் ட்ரேடிங் ப்ரூஃப் எவிடன்ஸ்னு திமுக கிளைம் பண்ணியிருக்காங்க. அதனால கவர்னருக்கு எதிர்க்காங்க. இந்த இஷ்யூ இப்போவே தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்கு. இதுக்கு இன்னும் தாவேகா சைட்லேருந்து டீட்டெயில் ரெஸ்பான்ஸ் வரல. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட் கவர்னர் வரைக்கும் போயிருக்கிறதுனால இந்த இஷ்யூக்கு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரமோத் மாதவ் ஒரு ரிப்போர்ட் பார்க்கலாம். தமிழகத்தில் இப்போ எல்லாத்தையோட ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது தான் இந்த குதிரை பேரம். ஒரு பக்கம் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகால போய் சேர்ந்துட்டாங்க. இதையே திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் மறுபடி போயிட்டு கவர்னரை மீட் பண்ணி ஆளுநர்கிட்ட இப்படி தாவேகா குதிரை பேரத்தில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பல கம்ப்ளைண்ட்ஸும் அவங்க ரைஸ் பண்ணிட்டாங்க. அதோடு இல்லாமல் சில தலைவர்களும் இதுக்கு சம்மந்தம் ஏற்ற மாதிரியே பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு முதல்ல வைகோ என்ன சொன்னாருன்னா, ஆமாம் முதலமைச்சர் எங்ககிட்ட பேசினார், இவங்க 2 பேரும் திமுக சிம்பிள்லேருந்து மதிமுகவில் இருக்கவங்க ஜெயிச்சிருந்தாலும் அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னாரு. இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு திமுக போயிட்டு கவர்னரை பார்த்து ஆளுநர்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா, மறுபடி திமுக போய் கவர்னரை திரும்பவும் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த முறை சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளைண்ட்னு ஒன்று எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காரணம் என்னன்னா, எம்ஆர் விஜயபாஸ்கர் கரூரில் நின்று ஜெயித்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இரட்டை இலை சிம்பிள் அதிமுக கட்சியிலிருந்து கரூரில் நின்று ஜெயித்த எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ தாவேகால போய் சேர்ந்திருக்காரு, அவரோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு. இதில் இவர் ஆமாம் இந்த மாதிரி என்னை அப்ரோச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நான் அதை செஞ்சேன்ற மாதிரி சொன்னனால இதை ஒரு சப்ளிமெண்ட்ரி மெட்டீரியல் விட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதியும் திமுக தலைவர்களும் போயிட்டு கவர்னரை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்கள மீட் மட்டும் இல்லாமல் இப்போ பல முறை கேள்விகளையும் எழுப்பிட்டே இருக்காங்க. தொடர்ந்து தாவேகா குதிரை பேரத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறதாகவும் இதனால் தமிழகத்தில் மிக பெரும் பிரச்சனைகள் வரதாகவும் இதனை உடனே சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. வேறு ஊழலில் அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு ஏற்கனவே 4ஆம் தேதி ஆளுநரை நானும் மற்றும் குழுவினரும் சென்று சந்தித்து புகார் கொடுத்தோம். அந்த புகார்
புகாரில் நாங்கள் குறிப்பிட்டது வைகோ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூட உங்கள் ப்ரெஸ்ஸில் வந்ததை வச்சு தான் நாங்கள் எவிடன்ஸாக கொடுத்துருக்குறோம். அதே போல் விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தாவேகாவுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். ஆக இதெல்லாம் குதிரைபேர ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் ஆளுநரிடத்திலும் டிவிசியிலும் திமுகவின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆக விஜய் அவர்கள் உண்மைக்கு மாறாகத்தான் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேச்சு நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கொத்து பரோட்டா என்று குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கி விட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். இன்றைக்கு எடப்பாடி இங்கே தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். விஜயபாஸ்கர் அங்கே இருந்து போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர் சொல்கிறார், அவருடைய அதிமுக காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சையிலேயே தான் இன்றைக்கு தாவேக்கா சேர்த்து கொண்டது 2 விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், இன்னொருத்த விராலிமலை விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் அதிமுக சார்பில் தான் வெற்றி பெற்றாங்க. அதிமுக காரர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்க, அவர் போய் கொத்து பரோட்டான்றாரு, கேவலமாக பேசுகிறாருல்ல, நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு போட்ட 2 இலை தான் அங்கே போய் சேர்ந்துருக்குதுன்னு சொல்கிறார். இதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் கரூரில் பேசும்போதே சொல்லிட்டாரு, நாங்கள் எதுக்கு குதிரை பேரத்துலேயோ ஒட்டக பேரத்துலேயோ இன்வால்வ் ஆகணும், ஏன்னா நாங்கள் இங்கே பணம் கொடுக்காம ஜெயிச்சிருக்கோம், சாதின்ற ஒன்று இல்லாமல் ஜெயிச்சிருக்கோம், அப்புறம் ஏன் நாங்கள் இதெல்லாம் இன்வால்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜயும் இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. குதிரை பேரத்தில் யார் மாட்டியிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். குதிரை பேரத்தில் செந்தில் பாலாஜிக்கு சொந்த நெருங்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. குதிரை பேரம்னா முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது பணம் கொடுத்து யாரையாவது வாங்க முயற்சி செஞ்சால்தான் குதிரை பேரம். யாராவது ரிசைன்மெண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சில பேர் அந்த கட்சியில ஸ்டாலினையும் எடப்பாடியும் ஏத்துக்க முடியாம, ஸ்டாலின் தலைமையும் எடப்பாடி தலைமையும் ஏத்துக்க முடியாம 2 பேரும் சேர்ந்து கூட்டணி அமைக்கணும் முயற்சி செஞ்சதை ஏத்துக்க முடியாமல் ரிசைன் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது, அவங்களுடைய தனிப்பட்ட முடிவு. குதிரை பேரத்தில் கைது செய்யப்பட்டது செந்தில் பாலாஜியும் அவர் கூட இருந்த நபர்களும் 8 பேர். அது சம்பந்தப்பட்ட 50 லட்சத்துக்கு மேல ஹவாலா பணம் மாட்டியிருக்கு. ஸோ அது சம்பந்தமான அடுத்த கட்ட ஒவ்வொரு என்கொயரியும் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட 4 பேர் அதிகமா விசாரணை செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி செய்திகளை பார்த்தோம். குதிரை பேரம்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும், யாராவது காசு கொடுத்து வாங்க முயற்சி செய்தால்தான் குதிரை பேரம். யாராவது வந்து ரிசைன்மெண்ட் வராங்கன்னா யாரையும் இங்கே நாங்கள் அழைக்கவில்லை, யாரையும் வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லவில்லை. அந்தந்த தலைமையில எடப்பாடியும் ஸ்டாலினையும் நம்பாமல் வெளியில வர்றவங்களுக்கு நம்ம வெளியில வந்து ரிசைன்மெண்ட் வர்றவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும், அவங்க வந்து கட்சியில சேர்றவங்களும் யாரும் சேர முடியாதுன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த குதிரை பேரம் என்பதும் இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேச்சும் அடிபடுது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். எங்களோட இந்த எபிசோடில் திமுகவோட ஸ்போக்ஸ் பர்சன் நாகநந்தினி, தாவேக்காவோட நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் சத்யகுமார் ஜாயின் பண்ணுறாங்க. சத்யகுமார் சார், இன்னொரு வாட்டி சேம் அலிகேஷன், ஹார்ஸ் ட்ரேடிங் ஆட்சி கொலாப்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. திமுக உங்களை நான் ஸ்டாப் அட்டாக் பண்ணுறாங்க சார், இதே பற்றி அக்ஷிதா, திமுக வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னா கிடையாது. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அட்டாக் வந்து டிவிகே மேலே தான் இருந்தது. ஆனால் ஒரு வாட்டி கூட அவங்க டிவிகேங்கிறது மைக்கில் சொல்லலை. பட் கரூர் எபிசோட்ல இருந்து, கரூர் எபிசோடுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜூன் மே மாதம் பெர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ணும்பொழுதே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க, கொடுக்கல, எஸ்ஓபிஸ் கொண்டு வரல. நாங்கள் நீதிமன்றத்துக்கு கரூர் எபிசோடுக்கு முன்னாடியே எஸ்ஓபி வேணும்னு சொல்லி நாங்கள் போனோம். நீதிமன்றமும் டைரக்ட் பண்ணுறாங்க, அப்போ டிஜிபி இல்லை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போதான் திமுக வந்து தாவேக்காவை அட்டாக் பண்ணுறாங்களான்னா கிடையவே கிடையாது. அரசியல் சூழ்ச்சிகள் தாவேக்கா மேலே தான் கடந்த 1.5 வருஷமா இருந்துகிட்டு இருக்கு. திமுக பண்ணக்கூடிய அரசியல் சூழ்ச்சிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. இன்ஃபேக்ட் அதிமுக கூட மேலே கூட அவங்க பண்ணலை. அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த குதிரை பேர வழக்கு இன்னைக்கு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யாரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ஸ்ல பார்த்துருப்பீங்க அக்ஷிதா. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பிரெடிகேட் அஃபென்ஸ் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மேல, அவருடைய செந்தில் பாலாஜி அவருடைய பிரதர் மேல பிரெடிகேட் அஃபென்ஸ், அது ஷெட்யூல்ட் அஃபென்ஸா இருக்கு. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002ல இப்ப குதிரை பேர வழக்கு, ஹார்ஸ் ட்ரேடிங் வழக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் சீஸ் பண்ணிருக்காங்க பிரெடிகேட் அஃபென்ஸ்லயே. அப்போ ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத இன்னைக்கு ப்ரூஃபோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி நிர்வாகி இருக்காருன்னா அது செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய பிரதரும் தான். அப்போ திமுக வந்து
ஒரு எவிடன்ஸே இல்லாம திமுக வந்து ஒரு ஒரு கவர்னரை போய் யாரு கவர்னர் வந்து எந்த ஆப்போசிஷன் பார்ட்டி வேணா போய் பார்க்கலாம். அவங்களோட லெட்டரேட்ல அவங்க வந்து இப்போ சாட் ஜிபிடில போட்டு அழகா அதை வந்து பேராகிராஃப் வைஸ் போட்டு அதுக்கான சப்ளிமெண்டரி அதெல்லாம் போட்டு அழகா டிராஃப்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஆர்ஸ் ட்ரேடிங் இருக்கு அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, திமுகவுடைய சூழ்ச்சிகள் எடுபடாது. ஒரே காரணம் தான், இன்னைக்கு கட்சிக்கு வந்து தாவேகாவுக்கு வந்து அடிப்படை உறுப்பினர் ஸ்போக்ஸ் பர்சன், டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. ஊர் பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர்கள் வந்து கவுன்சிலர்ஸ், கிளை செயலாளர்கள் திமுக இருந்து டிவிக்கே வந்துட்டு இருக்காங்க. அவங்களா வராங்க. அதுவும் குதிரை பேரம் தானா? நாகநந்தினி மேடம், என்ன எவிடன்ஸ் இருக்கு உங்ககிட்ட? இப்போ இவங்க இப்போ சொல்லியிருக்காங்கல்ல மேடம், இப்போ வந்து செந்தில் பாலாஜி சார் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இவங்க ஒரு அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் மேம் வச்சிருந்தாங்க? என்ன எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க இது வரைக்கும்? ஏதாச்சும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருந்தாங்க ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஆன்டிசிபேட்டரி கிடைச்சிருக்குமா? இப்ப கோர்ட்லயே கேட்டாங்கல்ல, என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கீங்க? வெறும் ஒரு போன் கால், அதுவும் வாட்ஸ்அப் காலினுடைய ஒரே ஒரு ஐடி, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. இப்ப யார் மேல? அதுவும் ஒரே ஒரு எம்எல்ஏ மேல நாங்க வந்து ஒரு குற்றம் சொல்லியிருக்கிறோம், அப்படி அதாவது நாங்க வந்து குதிரை பேரம் நடத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுவும் அவங்க எம்எல்ஏவே சொல்லுவாங்களாம். அதை வச்சு இவங்க கேஸ் போடுவாங்களாம். எப்படி பாருங்க, மக்கள் என்ன முட்டாளு நினைச்சிட்டு இருக்காங்களா இவங்க? இல்ல, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். மாட்டாங்கன்னு நினைச்சு நீங்க ஒரு ஸ்பெசிபிக் கேள்வி கேட்டிருக்கீங்க. சோ அதனால மட்டும்தான் சத்யகுமார் சார் உங்க ரெஸ்பான்ஸ். குதிரை பேரம் வழக்குல இல்ல மேடம், நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் மேடம். நீங்க ஒரு பாயிண்ட், நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதனால தான் சத்யகுமார் சாருக்கு சான்ஸ் கொடுக்குறேன். சொல்லுங்க சார். குதிரை பேர வழக்கு பொறுத்த வரைக்கும் அக்ஷிதா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட் கொண்டு போயிருக்காங்க. மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட் என்ன மெட்டீரியல் சார்? சி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேம் வந்து டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் மேடம் வந்து வெரி நாலேஜபிள். இஃப் தே அலோவ் மீ டு ஸ்பீக், நீங்க கவுண்டர் கொடுக்கலாம். நத்திங் பர்சனல். இது வந்து ஒரு கட்சி விஷயம் தான் பேசிட்டு இருக்கோம். So let allow me to speak and you have adequate. Akshita gives balanced time for everybody. சொல்லுங்க. எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இஷ்யூ பேசுறோம், லா பேசுறோம், அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். கட்டாயமா உங்களுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க அக்ஷிதா. she is a very very balanced journalist. Thank you sir. சொல்லுங்க. No, I respect everybody's time and opportunity. Of course. சொல்லுங்க. So மெட்டீரியல் ஆன் ரெக்கார்ட், நீங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வராங்கன்னு சொன்னாலே எஃப்ஐஆர்ல வந்து மெட்டீரியல் இருந்தாதான் அவங்க வந்து இசிஐஆர் போடுவாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். அந்த இசிஐஆர் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் கிடையாது, யாருக்குமே கிடைக்காது. அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்க வந்து அவாலா டிரான்சாக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்துல வந்து சொல்லும் பொழுது, ரெண்டாவது நீதிமன்றம் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுனாலேயே அஃபென்ஸ் இல்லைன்னு கிடையாது. ஜென்ரலா பப்ளிக் ஃபேசிங் பீப்புளுக்கு வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கறதுக்கு காரணம் அவங்க வந்து கண்ட்ரியை விட்டு போக மாட்டாங்கன்னு. எவிடன்ஸ் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, ஏன்னா டிஜிட்டல் எவிடன்சஸ். அதனாலதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைச்சிருக்கு. ஸோ ஆன்டிசிபேட்டரி கிடைச்சதுனாலேயே ஒரு குற்றத்துல வந்து குற்றம் சாட்டப்பட மாட்டாங்கன்னு கிடையாது. இது மிஸ்லீட் பண்ணக்கூடாது. அதனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வந்து மெட்டீரியல் இன் பொசிஷன் அவங்க வந்து எடுத்திருக்காங்கன்றது தான் உண்மையான விஷயம். அதை பத்தி அவங்க சொல்ல மாட்டாங்க இடி. ஓகே, சரி சார். இப்போ நாகநந்தினி மேடம் உங்க டைம். ஓகே சார், இப்போ வந்து இடி வந்து வர்றதுனால இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை இவர் கிரியேட் பண்றாரு. அப்புறம் ஏன் ஜிசிபில பேஸ் பண்ணி நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க? அப்போ சென்ட்ரலைஸ் ஏஜென்சி வரணும்ன்றதுக்காக போட்டீங்களா, இல்ல வரக்கூடாதுங்கிறத மீன் பண்ணி நீங்க போட்டிருந்தீங்களா அப்படிங்கறது கொஞ்சம் கரெக்டா யோசிச்சு நீங்க பேசணும் சார். ஏன்னா நீங்க வந்து என்னை விட ரொம்ப பெரிய நாலேஜபிள் ஆஸ் பர் அட்வொகேட் கூட. சோ அதனால நான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். இன்னொன்னு, சரி, இப்போ இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பேப்பர்ல ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இடி ரிசீவ் த காப்பீஸ் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் இன் த ஹார்ஸ் ரைடிங், ரிகார்ட்ஸ் ஆஃப் த ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னு கேசஸ் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் இதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தா, இப்ப கொடுத்திருக்க இந்த ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் புட்டப் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி, அதாவது டிஎம்கே கொடுக்கறதுக்கு முன்னாடியே டிடிவி தினகரன் அவர்கள் ஆல்ரெடி ஓவர் நைட்ல போய் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு கிண்டியில இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆபீஸ்ல எங்களோட எம்எல்ஏவனுடைய கையெழுத்த போர்ஜரி பண்ணிருக்கு தாவேகா
அதுவும் மெயினா இன்னைக்கு இருக்க சிஎம் விஜய் அவர்கள் மேலேயே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. பட் அதை பத்தி எல்லாம் ஒரு விஷயமும் எடுக்கல. அதை தாண்டி நாங்க சொல்ல இப்ப நிர்மல்குமார் சார் பேசினதை நம்ம கேட்டோம் இல்லைங்களா, அவர் என்ன எவ்வளவு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதாவது குதிரை பேரம்னா என்னன்னா பணம் பரிவர்த்தனை, அதாவது பணம் மாத்திக்கிறது மட்டும்தான் குதிரை பேரம், வேற எதுவுமே இல்ல அப்படின்னு. அப்புறம் சார் பேசும்போது சொன்னாரு, ஏன்னா இது ரெண்டையும் கோரிலேட் பண்றேன். நீங்க சொன்னீங்களா சார் நாங்க ஃபீல்டுல இருக்கோமா இல்லையான்னு தெரியல சார், நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா ஃபீல்ட்ல இருந்து இங்க என்னென்ன வேலை செஞ்சிருக்கோம்னு எல்லாம் களத்துல இருந்து பார்த்தா அதுக்கான பொசிஷனோட தான் இங்க நின்றுட்டு இருக்கோம். இங்க இருக்கிற கவுன்சிலரு, இங்க இருக்கிற அந்த தொண்டர்கள் எல்லாம் நீங்க எப்படி தெரியுமா கூப்பிடுறீங்க, வந்துருங்க உங்களுக்கு அடுத்த உள்ளாட்சி தேர்தல்ல உங்களுக்கு சீட்டை நாங்க பண்ணி கொடுத்துறோம், எப்படியாச்சும் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு பொசிஷன் வாரியத்துல ஒரு பொசிஷன் பண்ணி தந்துடும். இட்ஸ் ஆல்சோ கால்ட் ஹார்ஸ் ரைடிங் சார். இதுவும் குதிரை பேரம் தான். பணம் மட்டும் மாத்தினாதான் குதிரை பேரம், அப்படி இல்லைன்னா இல்ல அப்படின்னு நீங்க ஒரு டிஃபைன் பண்றீங்க பாருங்க. அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு பார்த்தா நாங்க சொன்னதுக்கு நீங்க சொல்ற ஒரே ஒரு மெட்டீரியல் எவிடன்ஸ் தட் வாட்ஸ்அப் கால் மட்டும் தான், வேற எதுவும் இல்ல. அதை விட இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, நீங்க யார் மேல கேஸ் போட்டு, அதாவது விக்டிக் A7 and A8 அந்த ரமேஷ் அண்ட் கார்த்திக் அவர் மேலதானே நீங்க போட்டிருக்கீங்க, அவங்க தானே மெயின் அக்யூசேஷனா இந்த கேஸ்ல, அதாவது செந்தில் பாலாஜி சார் கேஸ்ல எடுத்து இது பண்ணீங்க. அவர் நீதிமன்றத்திலேயே போய் அந்த 2 பேரும் என்ன புகார் கொடுத்தாங்க, இது நீதிமன்றத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, அது குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிபதி முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, எங்களை ஃபோர்ஸ் பண்ணாங்க, எந்த விதமான டாக்குமெண்ட்டும் ரிட்டர்ன் பண்ணாம அதுல சைன் வாங்கினாங்க. அதை விட ரொம்ப முக்கியம், எங்களை செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பியும் இந்த மாதிரி காசு வாங்க சொன்னாங்க, இளையராஜா கிட்ட இப்படி காசு வாங்கினதா பேச சொன்னாங்கன்னு சொல்லி ஓபன் அவுட்டா நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி இந்த விக்டிம் சாரி ஏவும் அண்ட் 8, அதாவது கார்த்திக் அண்ட் ரமேஷ் அவங்க 2 பேரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு முடிச்சா இருந்துட்டு இருக்கு. இதை விட இன்னொரு விஷயம் பாருங்க மேம், இவங்க என்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்களோ அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு இவங்க சொன்ன விஷயம் 3 பேர் தான் விசாரணைக்காக நாங்க கூப்பிட்டுருக்கோம்னு சொல்றாங்க. இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும், இளையராஜா எம்எல்ஏ அவர்களுடைய கேஸ் பொறுத்த வரைக்கும் குதிரை பேரத்துல. ஆனா அடுத்த நாள் டெலிகாஸ்ட் ஆகுறது எவ்வளவு, 5 பேரும் டெலிகாஸ்ட் ஆகுது. அப்போ எப்படி ஒரு மீடியா தன்னுடைய சஸ்பெக்டட் எடுத்துட்டு ஃபர்ஸ்டே சொல்ல முடியும்? சோ இந்த மாதிரி நிறைய அந்த கேசஸ்ல முடிச்சுகள் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா இடி உள்ள வந்திருக்கு, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா இன்னைக்கு RS பாரதி சார் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, எங்க கிட்ட எவிடன்ட் இல்லாம இல்ல, நாங்க எவிடன்டே கொடுக்கல, மெட்டீரியல் எவிடன்ஸ் ஃப்ரம் யோர் இட்செல்ஃப். அதாவது வைகோ அவர்கள் 2 மேடையில சொல்லிட்டாரு, ஓப்பனா சொல்லிட்டாரு. விஜய் அவர்கள் எங்கிட்ட சொன்னாங்க, அதாவது திமுக அதாவது சிம்பிள்ல ஜெயிச்சா அந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, அந்த இடத்துல அவங்க நின்னா நானே வந்து அவங்களுக்காக கேம்பெயின் பண்ணேன்னு சொன்னாங்கன்னு ஒண்ணு. செகண்ட், இன்னொரு இடத்துல அவரோட கட்சி மீட்டிங்லயும் வைகோ அவர்கள் பேசினாரு, இது பெரிய பேசு பொருள் அமைஞ்சது. அதை விட MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஓப்பனா பிரஸ் மீட்லயே சொன்னாரு, நாங்கெல்லாம் தோத்து போய் ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தோம், ஆனா நீங்க டிவி கேட்க வந்துருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதனாலதான் நாங்க போனோம். அப்போ நீங்க அங்க போறீங்கன்னா என்ன ஆதாயத்துல போறீங்க, நீங்க என்ன சொல்லி அவங்கள கூப்பிட்டீங்க, இது எல்லாமே ஈடு எடுப்பாங்க சார், கவலையப்படாதீங்க, எல்லா விஷயத்தையும் ஈடு பண்ணும். இதை விட இன்னொரு விஷயம், டிஎம்கே சார்பா சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ நாங்க ஆளுநர் கிட்ட எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆளுநர் இதை டேக் ஓவர் பண்ணி இதுக்கான ஆக்ஷன் எடுக்கலனா நாங்க ஹைகோர்ட்டுக்கு போவோம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு எங்க சைடுடைய வாதம் ரொம்ப சரியா இருக்கு. சோ இதுதான் இந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். சார் கேட்டதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். இல்ல அந்த நீங்க ஹார்ஸ் ட்ரேடிங் டெஃபினிஷன் பத்தி பேசுனீங்க இல்ல சத்யகுமார் சார், அதே தான் திமுக சொல்லிட்டே இருக்காங்க. காசு மட்டும் இல்ல, நீங்க பவர் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா, சீட் கொடுத்தீங்கன்னா, இல்லைன்னா அமைச்சர் பொசிஷன் கொடுத்தீங்கன்னா அது கூட ஹார்ஸ் ட்ரேடிங் தானே? அக்ஷிதா, லெட் அஸ் அஸ்யூம் நான் வந்து ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது டிஎம்கேங்கிற ஒரு கட்சியே இருக்க போறது இல்ல அப்படின்னு ஒரு தனிப்பட்ட நபரா நான் ஃபீல் பண்றேன். அப்போ நான் ரிசைன் பண்ணிட்டு நான் போய் அந்த கட்சியில ஜாயின் பண்றத அரசியல் சட்டத்திலேயோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்லயோ எந்த தடையும் கிடையாது. அத திமுகவுடைய ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி மாதிரி இருக்கிறவங்க, MK ஸ்டாலின் மாதிரி இருக்கிறவங்க வந்து இது குதிரை பேரம் தான் அப்படின்னு போயிட்டு கவர்னர் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீங்க ஒரு process சொல்லிருக்கீங்க. MR விஜயபாஸ்கர் என்ன சொன்னாங்க சார்? சொல்றேன் இல்ல, MR விஜயபாஸ்கர் என்ன சொன்னாங்க? அவங்க பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொன்னாங்க தாவேகா என்ன அப்ரோச் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் ரிசைன் பண்ணேன்னு. சோ அந்த process டிஃபரெண்ட். அங்க ஃபர்ஸ்ட் அவுட்ரீச் நடந்துச்சு. அக்ஷிதா, இன் எனி பார்ட்டி யார் வில்லிங்னஸ் தெரிவிச்சா, இன்னைக்கு வந்து தாவேகா பொறுத்த வரைக்கும் we have crossed a majority. நாங்க ஆட்சியில் உட்கார்ந்தாச்சு. எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க.
படிச்சவங்க இருக்காங்க, நிறைய பேர் வந்து 33 எலிஜிபிள் பீப்புள் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வெளியில இருந்து ஆள் வேணுமா இன்னைக்கு தாவேக்கான்னு கேட்டீங்கன்னா 2 கோடி உறுப்பினர் இருக்கக்கூடிய கட்சி, ஒரே கட்சி தமிழ்நாட்டுல. அப்போ நீங்க இப்படி பார்க்கும் பொழுது இன்னொரு கட்சியில இருந்து வராங்கன்னு சொன்னாக்க இங்க இன்விடேஷன் நாங்க கொடுத்தோம், அவங்கள போய் நாங்க பார்த்தோங்கிறதுக்கான எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அவங்களுடைய வேர்ட்ஸை பிக்கப் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய பேராகிராஃப் வேர்ட் எடுத்து அவங்களே சொல்றாங்க ஓபன் அவுட்டா. நான் சொல்றேன் இல்ல மேடம், நீங்க எவிடன்ஸ் கொடுக்கலனா இல்ல, எவிடன்ஸ் அங்க இருந்தே வருது. நாங்களா எதுவும் புட் அப் பண்ணல. நான் சொல்றேன் அவங்க நீங்க சொல்ற பதட்டமே விஷயம் படாதீங்க. அதையும் நான் சேர்த்து கிளியரா சொல்லிடுங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன். நாகநந்தினி மேம், நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. வைகோ அவர்கள் நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்சியில இருந்து நான் வெளியில வரேன், எம்எல்ஏவா ரிசைன் பண்ணிட்டு வரேன். வந்த உடனே தாவேகாவுடைய தலைவரை நான் பாக்குறேன். பார்க்கும்போது என்ன கேட்பேன், நான் இப்போ எம்எல்ஏ திருப்பி நிக்க போறேன், உங்க கட்சியில ஜாயின் பண்ணிருக்கேன், நீங்க கேம்பெயின் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்பேன். கட்டாயமா பிரசிடென்ட் ஆஃப் த பார்ட்டியை எல்லாரும் கேட்கறது தான். அப்படி கேட்கும் பொழுது நாங்க பண்ணி தரோம் தான் சொல்லுவாங்க. இந்த கான்வர்சேஷனை அவர் வந்து வைகோ அவர்கள் வந்து அவர் கேட்டதை வெளிப்படுத்துறாரு. அப்போ நீங்க லீகலா வந்து இதை நீங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு நீங்க கொண்டு போனீங்கன்னா அப்போ எது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லைங்கிறது நான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எது ஹார்ஸ் ட்ரேடிங் இல்லை அதை சொல்லி. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நாகநந்தினி மேடம், எம்எல்ஏவா வேலையை ரிசைன், அதாவது எம்எல்ஏவை ரிசைன் பண்ணிட்டு வந்தா திரும்ப அதே தொகுதியில நீங்க கொடுக்க போறீங்க. அந்த அஷூரன்ஸ் கொடுத்து தான் நீங்க கூப்பிடுறீங்க. சார் நான் சொல்றேன் டெஃபினிஷன், நான் சொல்றேன் ஹார்ஸ் ட்ரேடிங் டெஃபினிஷன். நீங்க தாவேகா பவர்ல இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்கீங்க. அந்த அட்வான்டேஜஸ் பொசிஷன் யூஸ் பண்ணிட்டு யாரோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ஒரு ஆஃபர் பண்ணீங்கன்னா அவங்க வருவாங்க இல்ல சார், அவங்க ஆப்போசிஷன்ல இருக்காங்க. We are not discussing Competition Act 2002. You are well aware of the act. We are discussing about Constitution and Representation of the People Act. Both read together. So நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு நிமிஷம், so நீங்க சொல்றீங்க இல்லீகல் இல்லன்னு. No, once again I'll just clarify. Do you accept only two things govern a legislator? One is Constitution of India, second is the Representative People Act and the Election Commission of India regulations. இங்க எங்கேயுமே நான் எதுவுமே வயலேட் பண்ணலையே. on my own I resign and come as an MLA. I resign my MLA position seeing that the TVK is the future because we have 2 crore members today, and looking at the votes that we have got, looking at the people mandate, people are coming here. No doubt நாகநந்தினி மேம், உங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர்களே இங்க வருவாங்க. அப்ப நீங்க ஹார்ஸ் ட்ரேடிங் சொல்வீங்களா? எப்படி ஆல்ரெடி பேசி எதை வச்சிட்டீங்களோ என்னமோ, நீங்க அப்படி கிடையாது. பேச வந்தாங்கன்னா இல்ல நீங்க வந்தாங்கன்னா வேணாம் சொல்லுவோமா? சரி, ஓபிஎஸ் அவர்கள் நாடி ஒருத்தங்க வராங்கன்னா ஏதோ ஒரு இல்ல சத்யகுமார் சாரோட ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நான் முடிச்சிடுறேன் நாகநந்தினி மேடம். சரி சத்யகுமார் சார், ஓபிஎஸ் அவர்கள் உங்க கட்சிக்கு வராரு, பல அதிமுகல இருந்தவங்க உங்க கட்சியில வந்து மினிஸ்டர்ஸ் ஆயிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல எல்லாம் கூட ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்ததா? Can we open the cases at that point? OPS ஹார்ஸ் ட்ரேடிங்கா? நாகநந்தினி மேடம் கரெக்ட். Let us not go to that question. OPS வந்து இருங்க OPS வந்து எம்எல்ஏ ஆகி வெறும் 60 டேஸ்ல இல்ல ஒரு 30 டேஸ்ல அப்படியே உள்ள வந்து உட்காரல, சரிங்களா? அவர் வரும்போது நீங்க சொல்ற டெஃபினிஷன் ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் சொல்லிடுறேன், நீங்க பேசும்போது நான் இன்சல்ட் பண்ணல. ஸ்டாலின் சார் சொன்னாரு, அத எனக்கு வந்தோட சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு, இல்ல பதவி கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனால நான் இங்க வந்தேன்னா அவர் சொல்லல. டிக்கெட்க்கு இல்ல நாகநந்தினி மேடம் கொஞ்சம் அது ஓபிஎஸ் கூட ஏன் வந்தாங்க, எலெக்ஷன் தேர்தல் கிட்ட வந்தாங்க, ஏன்னா டிக்கெட் வேணும்னு சார். இல்ல எந்த பார்ட்டி ஒத்துக்கல, அதனால இந்த சைடு வந்தாங்க டிக்கெட்க்கு. சோ அது கூட சேம் தானே, ஹார்ஸ் ட்ரேடிங் தான். அவங்க அந்த பிரச்சனை இருந்துச்சு, அதனால இங்க வந்தாங்க. வரும்போது அவர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, இந்த கரை வேட்டி, அதாவது அதிமுகவினுடைய இந்த வேட்டி கட்டுறதுக்கு கூட எனக்கு உரிமையா அங்க கொடுக்கல, அவ்வளவு நான் ஒர்க் பண்ணியும் எனக்கு அங்க அங்கீகாரம் இல்ல, அதனால எங்களோட தாய் கழகமான திமுக வந்து நான் சேர்றேன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி சொன்னேன். இது நீங்க அவரோட பேட்டியை போய் பார்க்கலாம், இதுல ரொம்ப தெளிவா இருக்கும். எங்கேயுமே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு, அதனால நான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது. ஏன்னா இப்ப வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு, வைகோ அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சார் பேசும்போது சொன்னாரு இல்லையா, அதாவது டிவிகே வந்து ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய பிம்பம், அதனால அவங்க தேடி வராங்க. சார் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க மைனாரிட்டியில தான் இருப்பீங்க. எங்க கட்சியில இருந்து இன்னைக்கு நிறைய பேர் உங்க பக்கம் ஆதரவு கொடுக்க வந்து, அதாவது யாரு அப்படின்னா டிவிக்கே வேண்டாம், டிவிக்கே வரக்கூடாது, விஜய் அவர்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி ஓட்டு வாங்கின அந்த எம்எல்ஏக்கள் தான் உங்ககிட்ட வந்தாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்ற மாதிரி தீய சக்தி. ஆனா இப்ப இங்க தீய சக்தியா இருக்கிறது யாரு? தூய சக்தி நீங்க உங்களை
உங்களோட ப்ராப்ளம் பண்ணிட்டீங்கல்ல சார். நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது இந்திய அரசியல் சட்டமைப்பை விட்டுருங்க, அதை தாண்டி எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தீங்கல்ல, நாங்க தூய சக்தியா இருக்கோம், நாங்க ஊழலை ஒழிக்க போறோம், நாங்க ஒரு தூய்மையான ஒரு விஷயத்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த நாங்க காமிக்க போறோம் இப்படிங்கிற ஒரு மேண்டேட்டரி செட் பண்ணி இதை உங்களுடைய ப்ரொபகேட்டரா வச்சு கேம்பெயின்ல எல்லா இடத்துலயும் ஹேஷ்டேக் அடிக்கிற மாதிரி மத்த கட்சிகளை எல்லாம் ஒரு தப்பான பிம்பத்தை காமிச்சு நீங்க வந்தீங்கல்ல. அப்ப நீங்க தூய சக்தி சார். ஒரு தூய சக்தி எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணுவீங்க? மேம் அதுல ஒரே ஒரு விஷயம் சாருக்கு நல்லா தெரியும், நான் இந்த விஷயத்த நான் கேட்டே ஆகணும். சரி சார், இந்த இளையராஜா அவர்கள் இருக்கிறாருல்ல, இவர் மேலதானே கேஸ்ன்னு சொல்லியிருக்கோம், இவரை தானே நாங்க குதிரை பேரம் இழுக்க பார்த்தோம்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. இளையராஜா எப்படி சார் அன்னைக்கே போட்டீங்களா? அதாவது ஊத்தங்கரை தனி தொகுதியினுடைய எம்எல்ஏ வேட்பாளர் திரு விஜய் அவர்களால் அறிவிக்கப்பட்டவர் குமரவேல். அவர்கிட்டதான் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி எல்லாம் இருந்துச்சு. இந்த எம்எல்ஏவா இப்ப தாவேகா எம்எல்ஏவா இருக்க இளையராஜா அவர்கள் யாரு? அதிமுக சீட்டு கேட்டிருந்தவர். அந்த சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி, ஆனா உங்களுடைய இளைஞரணி அமைப்பாளரா இருந்த குமரவேல் அவர்களுக்கு தான் ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏன்னு சொல்லி அந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து அந்த சிக்னேச்சர் எல்லாம் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல மாவட்ட செயலாளர்கள் மூலமா என்ன தரையில இளையராஜா அவர்கள் சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, அது உங்க கட்சியில நடந்து நீங்க தான் சொல்லணும். அந்த நல்ல ஒரு நிர்வாகிகிட்ட இருந்து வாங்கி இந்த அதிமுகவினுடைய புது பிரமுகர் இந்த இளையராஜா அவர்கள் கிட்ட கொடுத்தது எப்படி? நீங்க என்ன பேசிஸ்ல கொடுத்தீங்க? அப்ப அவங்க கட்சியில ஆரம்பத்துல இருந்து உழைச்ச அந்த குமரவேல் அவர்களுக்கு சொல்லி அல்லது அதை தாண்டி ஊத்தங்கரை தொகுதியில இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டா நீங்க இருக்காரு. அவருடைய விஷயம் எப்படி? அவரே ஓபன் சொல்லிருக்காரு, ஏற்கனவே அமௌண்ட் வாங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே மேடம், ஒரே ஒரு நிமிஷம் சத்யகுமார் சாரோட ரெஸ்பான்ஸ் எடுக்கலாம், டைம் இல்ல, சொல்லுங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு பேர் உள்ள இல்ல சார், இது மட்டும் முடிச்சுக்கணும். இப்பேற்பட்ட ஒரு பேர் உள்ள இளையராஜா அவர்கள் நீங்க ஏன் சொல்லி கொடுத்து சொல்லிருக்க கூடாது? ஏன் மத்த எம்எல்ஏ யாரும் இந்த மாதிரி கேஸ புட்ட பண்ணல? நீங்க ஒரு பேசிஸ்ல தானே எடுத்திருக்கீங்க இளையராஜா அவர்கள். அப்ப இளையராஜா அவர்களை யாரோ ஒருத்தர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இப்படி சொல்லுங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் மேல கேஸ் போடணும், ஏன்னா கரூருக்கு போகும்போது எங்களுடைய சிஎம் மாஸ்டர் டயலாக் பேசணும், அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி நீங்களே ஏன் இந்த கேஸ புட்ட பண்ணிருக்க கூடாது? இதுக்கான ஒரு விளக்கம் கொடுங்க சார். சத்யா சார். ஸோ எப்பயுமே மற்ற பார்ட்டியோட இன்டர்னல் டெமோக்ரஸி அண்ட் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ்குள்ள நான் எப்பயுமே பேசுறது கிடையாது. அப்படி பேச ஆரம்பிச்சா தாம்பரம் தொகுதி பத்தி பேச இல்ல ஐம் சேயிங் டிஎம் நீங்க டிவிகே பார்ட்டியோட இன்டர்னல் மேட்டர்ஸ்ல டெமோக்ரஸி இல்ல அக்ஷிதா, கேன் ஐ ஸ்பீக் அக்ஷிதா? பிகாஸ் ஐ ஹேவ் டு டெலிவர். ஐ நெவர் டிஸ்டர்ப் எனிபடி. யூ நோ அபௌட் மீ. அலோ மீ டு ஸ்பீக் அண்ட் நீங்க கவுண்டர் கொடுங்கம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இன்டர்னல் பார்ட்டி கான்ஃப்ளிக்ஸ்குள்ள போறது இல்லை. இப்போ தேவையில்லாம டிவிக்கோட இன்டர்னல் பார்ட்டியோட பத்தி பேசுனதுனால உங்க இன்டர்னல் பார்ட்டி பத்தி இப்ப நான் பேசுறேன். தாம்பரம்ல எஸ்ஆர் ராஜாவை எடுத்துட்டு நீங்க கிருத்திகா மேடம் போட்டதுக்கு காரணம் என்னன்னு நான் கேட்டேன்னா அது நல்லது இல்ல, நாகரிகம் இல்ல. கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கட்சி இல்ல அது தேவையில்லைன்ற நான் சொல்லிட்டே சொல்றேன். எனக்கும் தெரியும் என்ன நடக்குது, திமுக என்ன நடக்குது, சபரேஷன் டீம் யாரு உதயா டீம், அப்படிலாம் நான் பேச மாட்டேன். அப்படிலாம் நான் பேச மாட்டேன். கொஞ்சம் டைவர்ட் ஆகுற சார், சொல்லுங்க சொல்லுங்க. எங்க கட்சிக்குள்ள இருக்கிற ஆளை நாங்க மாத்திருக்கோம். திடீர்னு ஒரு கட்சி ஆளை அறிவிச்சுட்டு 2 நாள்ல வேறு கட்சியில இருந்து வந்த ஒருத்தருக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சு அவர் மூலமா ஒரு கேஸ புட்ட பண்ணி இது இவர்னால தான் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பிம்பத்தை எல்லாம் ஒரு டிராமா நாங்க கிரியேட் பண்ணல. கிருத்திகா மேடமும் டிஎம்கே தான், எஸ்ஆர் ராஜா அவர்களும் டிஎம்கே தான். ஓகே சார், புது கேண்டிடேட்டுக்கு நாங்களும் கொடுத்திருக்கோம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம நான் தெளிவா சொல்றேன், அவங்க ஒருத்தர் இல்ல 50 members இந்த டைம் புது கேண்டிடேட்டுக்கு டிஎம்கே அறிவிச்சிருக்கு. ஓகே சத்யா சார் கம்ப்ளீட் பண்ணுங்க. Let us not discuss about the internal conflicts of the party. Let us come to the point of issue. கவர்னர் கிட்ட நீங்க முறையீடு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லா இருக்கு, உங்களுக்கு அதுக்கு ரைட் இருக்கு. நீங்க கொடுக்க வேணா நான் சொல்லல, யார் வேணா எந்த கட்சி வேணாலும் கவர்னரை சந்திச்சு அவர் நாமினல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் நீங்க கொடுக்கறது கொடுங்க. பட் இந்த பாயிண்ட் என்னன்னா தாவேகா பொறுத்த வரைக்கும் யாரையுமே நாங்க ஃபோன் பண்ணியோ நாங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ அவங்கள இப்போ பாத்தீங்கன்னா அக்ஷிதா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னாங்க, டாமினன்ட் பொசிஷன் இருக்கிறதுனால. இன்ஃபேக்ட் டாமினன்ட் பொசிஷன் இருந்தாலே கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லையே, தட்ஸ் அ பாயிண்ட். அதனால அவங்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவங்களே சோமோட்டோவா ரிசைன் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 3, நீங்க சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ஸ் எல்லாமே நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்டன்ஸ் எல்லாமே அவரே தான் ரிசைன் பண்றாரு, அவர் தான் எழுதுறாரு. வேற யாராவது
உட்கார செய்து வைக்கிறாங்களா என்ன? he himself is coming and resigning. அவருக்கு அந்த பார்ட்டில ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னு நினைக்கிறாரு. இட் இஸ் ஆல் சுவமோட்டோ ரெசிக்னேஷன்ஸ். அந்த ரெசிக்னேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வரதுக்கு காரணம் அவங்களுக்கு அவங்க நினைக்கிறாங்க இங்க வந்தா மந்திரி ஆகலாம். சத்யா சார், உங்க பார்ட்டிக்கு கூட உங்க கட்சிக்கு கூட பெனிஃபிட் இருக்கு இல்ல, நம்பர்ஸ் வருது, உங்களுக்கு கூட ஒரு கம்பல்ஷன் இருக்கு. குட் பாயிண்ட் அக்ஷிதா. no party will say no to anybody who is coming to an organization. corrupt leaders sir, corrupt leaders இல்ல, corrupt leaders இல்ல வேணுமா? correct leaders entrance கொடுப்பீங்களா? I'll tell you openly, I'm telling you, if Akshita wants to join TVK, I'll be the most happiest person because I know your communication. Sir, if Naganandini madam wants to join, I'll be the most happiest person. She will be a sir, spokesperson. ஒரு corruption case இல்ல sir, இங்க நாகநந்தினி மேடம் வேணா சொல்றாங்க. நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கலாம் வந்தீங்கன்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி. இதான் உண்மையான ஃபேக்ட். இல்ல, ஆனா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு இல்ல சத்யா சார்? நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. தாவேகா என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? க்ளீன் கவர்னன்ஸ், ஊழல் இருக்காது, இது இருக்காது, அது இருக்காதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு லீடர் கரப்ஷன் கேசஸோட வந்தாங்கன்னா என்ட்ரி கொடுக்காதீங்க. உங்க ஸ்டாண்ட் என்ன? அங்க இருக்கும்போது அதனால தான் கம்பல்ஷன் சொல்றேன். அக்ஷிதா, அங்க இருக்கும்போது தீய சக்தியா மாத்தி வச்சிருந்தாங்க அந்த கட்சி. இங்க வரும்போது தூய சக்தியா தான் மாறுறாங்க. நான் சொல்றேன் எப்படி தூய சக்தியா எக்ஸ்பிளைன் பண்ண விட்டாதானே நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. சார் அப்படினா வாஷிங் மெஷின், திமுக வாஷிங் மெஷின் சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க அதை கரெக்ட்டா ப்ரூவ் பண்றீங்க. நீங்க என்ன பேச விட்டா நீங்க என்ன actually allow me to speak. Okay, சத்யா சார் allow me to speak. Okay, right. அங்க வந்து அவங்க தீய சக்தியா ஒரு நபர் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட அங்க தீய சக்தியா இருந்தது காரணம் அந்த பார்ட்டியோட கட்டமைப்பு, பார்ட்டியோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். தாவேகாக்கு வந்தால் அவங்க கேஸ் போயிடும்னு கிடையாது. அது வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, நாலேஜ் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய கேஸ், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீல் போக முடியும். ஏன் டிஎம்கே ஆல்சோ கேன் பிகம் an implead in that case. let's not discount that fact. அதனால வந்து கேஸ் வேற. தூய சக்தினா என்னன்னா கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல கரப்ஷன் இல்லாம பாத்துக்கிறது. இங்க வந்து வந்த உடனே அவங்க கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா they get into the effective governance structure. அதை தான் நாங்க சொல்றோம். நீங்க வந்து கேசஸ் ஆகப்பட்டது போட்டு இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஆல் இன் தி ஜுடிஷியரி. அந்த ஜுடிஷியரியில வந்து யாருமே வந்து ஜுடிஷியரியில வந்து they cannot withdraw the case and it cannot happen in that way. It is all in the court. அப்ப நீங்க வந்து எப்படி நீங்க வந்து சொல்வீங்க இங்க வந்து வாஷிங் மெஷின் ஆயிடும்னு? சார் அலிகேஷன் இருந்துச்சுன்னா அலிகேஷன் இருக்கு, அவ்வளவுதான். நாகநந்தினி மேடம் பேசிஸ் இருக்கணும்ல அக்ஷிதா, லாஃபுல் பேசிஸ் இருக்கணும். இல்ல சார், somebody comes with the case. சொல்லுங்க நாகநந்தினி மேடம். சார் இல்ல சார், நான் நிஜமாலுமே நீங்க இவ்வளவு பொறுமையா பேசுறது நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு சார். பரவாயில்ல, எப்படி ஒரு அழகா ஹேண்டில் பண்றீங்க பாருங்க இவ்வளவு பெரிய கொஸ்டின். ரியலி சூப்பர் சார். ஆனா எனக்கு ஏதோ வாஷிங் மிஷின் மாதிரி இல்ல சார், டைங் மிஷினாவே மாறிடுச்சா டிவிக்கே அப்படின்னு தோணுது சார். ஏன்னா வந்தா கலர்ஃபுல்லா மாறிடுறாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின்னா ஒயிட்டா வெளியே வருவாங்க, இங்க வந்து ரெட், எல்லோ, ரெட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிடுவாங்கனோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த கரையெல்லாம் மறைச்சிருது இல்ல, யோசிச்சு பாருங்க. அது ஏன்னா வெளுக்கிறது கஷ்டம், ஏன்னா அந்த ஊழல் எல்லாம் வெளுக்கிறதே கஷ்டம் சார். வாஷிங் மிஷின் அடிச்சு துவைச்சாலே வெளுக்கிறது கஷ்டம். அப்படி இருக்கிற ஊழல நீங்க உங்க கூட சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து கலரை மாத்த போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஒண்ணு. இன்னொன்னு சார், நீங்க சொன்னீங்க உங்க கவர்னன்ஸ்ல இப்போ அதாவது இப்பவும் உங்க கவர்னன்ஸ்ல நடந்துட்டு இருக்க ஒரு மேஜர் இஷ்யூ பேசிட்டு தான் சார் இருக்காங்க. இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் போடுற வழக்குல 120 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரி நாங்களாம் சொல்லல, நியூஸ் பேப்பர்ஸ்ல வருது. உங்களோட கட்சியில இருக்கக்கூடிய தாவேகா பெண் நிர்வாகி ஒரு அட்வொகேட், அவங்க ஞானப்பிரியா சம்திங் அவங்க பேரு நினைக்கிறேன், அவங்களே பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ அது என்ன ஆஸ்பெக்ட்ல இருக்கு சார்? இதை விட நீங்க சொன்னீங்கல்ல ஊழலே இல்ல அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எடுத்திருக்கு. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 1.4 ஏக்கர் நிலம் 110 கோடி, ஆனா அது 2 கோடியில எப்படி மாறுச்சு? அதை விட எம்ஆர் விஜயபாஸ்கரன் சார் அப்படியே அந்த மேடையில பூரிப்போடு பேசுறாரு. நாங்க கேட்ட உடனே அந்த 3000 பேத்துக்கு, அதாவது 3390 பேத்துக்கா சம்திங் அந்த பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு ஆஸ்பெக்ட் புரியவே இல்லை சார். நிலம் இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுப்பீங்க சரி, ஆனா 3804 ஏக்கர் நிலத்தை கரெக்டா 3000 பேத்துக்கே கொடுக்குறீங்கன்னா அப்போ ஒரு ஆளுக்கு 1 ஏக்கர் நிலமா?
அது எப்படி சார் முடியும்? இந்த மாதிரியான சில ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கே. அப்ப இது யாருக்காக நடந்துச்சு? ஏன் கரூர்ல இந்த ஆஸ்பெக்ட் நடந்துச்சு உடனே? அது ஏன் 9ஆம் தேதி போட்டு சரி உடனே சரி 10ஆம் தேதி சரி அத டிஸ்ட்ரிபியூஷன் மேடம், டைம் இல்ல சத்யா சார், உங்க ஃபைனல் ரெஸ்பான்ஸ். ஃபைனல் ரெஸ்பான்ஸ். விஷயங்களும் இருக்குல்ல சார் பேசுறது. டைம் இல்ல மேடம், சாரி சத்யா சார், டைம் ஸோ லாஸ்ட். கொஸ்டின்ஸ் அவங்க ரைஸ் பண்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களே கூட பில் போடலாம், அவங்களே கூட கோர்ட்டுக்கு போகலாம். பட் ஹவவர் ஐ எக்ஸ்பிளைன் யூ பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் an explainer. இனாம் லேண்ட் பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா, இனாம் லேண்டு ஒரு பெரிய கோயிலுக்குள்ள அந்த லேண்ட் இருக்கும். அந்த கோயில் வரக்கூடிய வருவாயை வச்சு இன்னொரு சின்ன கோயில்ஸை பார்த்துக்க முடியும். அந்த இனாம் லேண்டுங்கிறது அந்த ஊர்ல இருக்கவங்களே தான் கொடுத்துருப்பாங்க. அதை திருப்பி கொடுக்கறதுக்கான பவர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அந்த பவர்ஸ் கூட வரதுனால தான் அந்த லேண்ட் பேரரசு கொடுத்த லேண்ட், அது பல நாட்களா மீட்க முடியாம இருந்த லேண்ட். எவ்வளவு இடத்துல அந்த கிளாசிபிகேஷன் வந்து கண்டிப்பா நாங்க படிச்சிருக்கோம். அட்வொகேட் சார் நீங்க படிச்சிருக்கீங்க அத பத்தி. நானே ஒரு எக்ஸ்பிளைனர் போடுறேன், டீடைல்டா பாருங்க. இஃப் இட் இஸ் அன்லாஃபுல் ஐ வில் பி தி ஃபர்ஸ்ட் டு அப்போஸ் whether it is my party or other party. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க ஆல்ரெடி டீஸ் பண்ணிருக்கீங்க, இதான் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க நாகநந்தினி மேடம் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருக்கீங்க. சோ கரெக்டா டீஸ் பண்ணிருக்கோம், நாளைக்கு இதே டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் வருது, இன்னொரு 10 அதிமுக எம்எல்ஏஸ் ஜாயின் பண்ணுவாங்க தாவேக்கான்னு. பார்க்கலாம். இப்போக்கு எங்களோட இந்த நிகழ்ச்சியில் ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு ஸ்டோரி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். அதிமுகவும் முதலமைச்சர் விஜய் மேலே கடுமையான ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்கு. என்னன்னா, விஜய் ஒரு பியோர் ஃபோர்ஸ் இல்லைன்னு அவங்க அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா கரியரில் சம்பாதிச்ச சேலரி, அது பற்றி, ஏர்னிங்ஸ் பற்றி விஜய் ஒரு வாட்டி கூட ஃபுல் டிஸ்க்ளோஷர் பண்ணலன்னு அதிமுக அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் திமுகவோட ஹார்ஸ் ட்ரேடிங் அலிகேஷன், இன்னொரு பக்கம் அதிமுகவோட டைரக்ட் அட்டாக். தமிழ்நாடு அரசியலில் முதலமைச்சர் விஜயை சுற்றி கான்ட்ரவர்சி இன்னும் சூடு பிடிக்குது. இப்போ பிரமோத் மாதவ் ஒரு ரிப்போர்ட் பார்க்கலாம். கடந்த ஒரு 2 நாட்களாக அதிமுகவுடைய பெரும் தலைவர்கள் வந்துட்டு தாவேகாவையும் முதலமைச்சர் விஜயை வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல ராஜேந்திர பாலாஜி அவர் வந்து சிவகாசி பக்கத்துலேருந்து இருக்கிற ஒரு முக்கியமான அதிமுக தலைவர். அவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, ஏன் இந்த மாதிரி முதலமைச்சர் வந்து சட்டசபையில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, அதிமுகவையும் திமுகவையும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு முறை இல்லையா, அதாவது ஒரு சாத்வீக முறை இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு அதோட நிப்பாட்டாமல் இவங்க ஆட்சியே 3 வருஷம் தான் இருக்க மாதிரி இருக்குது, அதுக்கு காரணம் வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன், அதோட முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எப்போ கோவம் வருதோ அதோட இவங்க ஆட்சி வந்து நின்றோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆட்சியே நிறையில்லாமல் இருக்கும்போது கரூர்ல வந்து இப்படி டான்ஸ் ஆடலாம், இது நியாயமா, இது நேர்மையா? ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் வந்தவர் எப்படி தார்மீகமா பேசணும்? அதிமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, திமுக விமர்சனம் பண்ணாலும் சரி, ஒரு சாத்வீக முறையில் பேசணும். இப்படியா ஓடு 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 என்னது? இந்த நாட்டில் ஒருவரை எழுதி கொடுத்தாங்களா? எந்த நேரம் ஸ்டாலினுக்கு கோபம் வருதோ அந்நேரம் ஒரு ஆட்சி கொடுக்கும். அவருக்கு கோபம் வரும் வரும் வரும். அது வரைக்கும் இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவரை விட கோவமா இப்போ செல்லூர் ராஜு பேசியிருக்காரு. செல்லூர் ராஜு என்ன சொல்றாருன்னா, விஜய் உனக்கு வந்து எப்படி இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்ற மாதிரி கேட்குறாரு. உதாரணத்துக்கு அவர் எம்ஜிஆரை பற்றி பேசுறதுக்கான ரைட்ஸ் கூட முதலமைச்சர் விஜய்க்கு கிடையாது, நீ வந்து ஒரு யோக்கியனா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பல முறை முதலமைச்சர் விஜயை வந்து விஜய்னே சொல்லி நான் உன்னை கை நீட்டி பேசுகிறேன், உனக்கு இதெல்லாம் யோக்கியம் இருக்கான்னு சொல்லிட்டு, அதோட வந்து நீ ஏற்கனவே புலின்ற படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு அந்த எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கிற அப்படின்றத வெளிப்படையாக சொல்லலை. அதே மாதிரி ஒரு ஃபாரின் காரை வந்து இம்போர்ட் பண்ணும்போது அதுலேயும் சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மற்றவங்கள ஓடுன்னு சொல்கிற, ஆனால் நீயே அரசியல்ல இருந்து ஓடுறதுக்கான நேரம் வரப்போகுது அப்படின்றார். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும், போலாம். தலைவன் சொன்னதுடா, நீ தலைவன் உச்சரிக்கும் உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? நீ என்ன அறவேக்கடுத்தனமா சட்டமன்றத்தில் என்ன பேசுற? நீ என்ன யோக்கியனா? பரம யோக்கியனா நீ விஜய்?
நான் கேட்கிறேன் விஜய், கை நீட்டி பேசுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீ சொல், நீ யோக்கியமானவன் என்று சொல்ல முடியுமா? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கின, எவ்வளவு வெளியே சொல்லி இருக்கிறையா? நீ நடித்த புலி படத்துக்கு 15 கோடியை வாங்கிட்டு குறைந்த கணக்கு காமிச்சு அதை கண்டுபிடித்து 1.5 கோடி கட்டியவன் நீ. நீயே ஒரு களவாணி. அடுத்தவனை களவாணி சொல்ல என்னடா யோசிச்சு இருக்கு? நீ ஒரு விட சுட்டி காட்டுற. வெளிநாட்டில இருந்து ஒரு பாமரன் கார் இறக்குனாலும் சரிங்க, உனக்கு இவ்வளவு பெரிய கார் எப்படி வந்தது? ரசிகர்கள் மக்கள் கொடுத்தது. மக்களால் நீ ஆன அந்த காரை இறக்குமதி பண்ணி மோசடியாக செஞ்சு கோர்ட்ல வழக்கு போட்டு உன்னை தண்டித்ததில்லையா? நீ பணம் கட்டலையா? அப்ப நீ யோக்கியமானவனா? சரி, நாளைக்கு 41 பேருக்கு அரசாங்க பதவியை தூக்கி கொடுத்துருக்கீங்க, வரவேற்கிறோம், கொடுங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும். ஏன்னா 10 பேர் அதுக்கு முதல்ல இறந்து போட்டான், அவன் என்னடா பாவம் செஞ்சான்? அந்த குடும்பம் என்ன பாவம் செஞ்சது? சரி விஜய் அவர்களே, நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உன்னை பார்த்து கேட்கிறேன், நீ நீதிமான், நான் இந்த மாற்றத்தை கொண்டு வர போகிறேன், இதுக்கு முன்னாடி இருந்தது நிறைய வேறு அப்படின்னு சொல்ற நீ, இனிமேல் விபத்துல இறக்குற அனைவர் குடும்பத்துக்கும் கொடுப்பியா? வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பியா? இல்ல விபத்துல யாராச்சும் வேணுண்டா போய் பஸ் ஏதோ லாரி விபத்துல இறங்குறான்னு யாராச்சும் வேணுண்டு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? பின்னால என்ன இருக்குன்னு கூட தெரியாத அறமுட்டாள்தனமா அறவேக்காடுத்தனமா செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லா 2 கட்சியும் ஒண்ணு ஓடுன்ற. நீதான் முதல்ல ஓடணும், நீதான் ஓடணும், அரசியலை விட்டு ஓடணும். ஓடுற காலம் வரும் விஜய், ஓடுற காலம் வரும். இந்த எல்லா கோவமும் இத்தனை நாட்களா எங்கேயுமே அதிமுகவில் நம்ம வந்து பார்க்கல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்துக்கு ரெஸ்பாண்ட் மட்டும்தான் அதிமுக பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு வாரமாக நம்ம அதிமுக தலைவர்கள் வந்துட்டு மிகவும் கடும் கோபம் அடையதை பார்க்குறோம். ஏன் இதை சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதமாக 6 எம்எல்ஏக்கள் வந்துட்டு அதிமுகவில் நின்று இரட்டை இலையில் நின்று ஜெயித்த பிறகும் அவங்க ரிசைன் பண்ணிவிட்டு போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. ஆனால் இப்போது திடீர்னு அவ்வளோ கோவத்தோட வெளிப்பாடுகளும் அவங்களுடைய முக்கியமான தலைவர்களும் மூலமாக வெளியே வருது. இதற்கு காரணம் அதிமுக இப்போது முதலமைச்சர் விஜயை வந்து பயங்கரமாக எதிர்க்க முடிவெடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ். இப்போ ஒரு சோகமான சம்பவம் பற்றி அப்டேட் பார்க்கலாம். வியட்நாமில் நடந்த போட் ட்ராஜடி பற்றி புது அப்டேட் வந்திருக்கு. இந்த விபத்தில் மொத்தம் 15 இந்தியன் டூரிஸ்ட் உயிர்ந்தாங்க. அதில் 10 பேர் தமிழ்நாடுவை சேர்ந்தவாங்க, மீதி 3 பேர் ஆந்திர பிரதேஷ்லேருந்தும் 2 கேரளாலேருந்தும் இருந்தாங்க. இந்த செய்திக்கு அப்புறம் இப்போது புது அப்டேட் என்னென்னா, இன்னைக்கு ஃபைனலாக 10 தமிழ்நாடு விக்டிம்ஸோட பாடிஸ் தமிழ்நாடுக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. ஏர்போர்ட்டில் ஒஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஃபைனலாக ஃபேமிலி கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க இந்த பாடிஸ். அனகா கேஷவோட ரிப்போர்ட், சென்னை ஏர்போர்ட். இது பார்க்கலாம். வியட்நாமில் நடந்த அந்த டிராஜிக் சம்பவத்தில் தமிழ்நாட்டிலேருந்து 10 பேர் உயிர் எழுந்திருக்கிறாங்க. இப்போது இந்த க்ஷணத்தில் 2 பாடிஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க, மும்பை ஏர்போர்ட்லேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பார்க்கலாம், அவங்க உண்மையாகவே மன உடைஞ்சு போயிருக்கிறாங்க. அங்கே நிற்கிறவங்க தான் ஃபேமிலி மெம்பர்ஸ். பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்காக சென்னை ஏர்போர்ட் வந்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்தும் எம்எல்ஏ வந்திருக்காங்க. எழுந்தவங்க பேர் வந்து சந்தோஷ் குமார். இது நம்ம பார்க்கலாம். வியட்நாமில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி உயிர் எழுந்தவங்க. அந்த அவங்களோட ஃபோட்டோ கூட அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். 2 கேஸ்கெட் டோட்டலாக இங்கே வந்து லேண்ட் ஆயிருக்கு. வியட்நாம்லேருந்து மும்பை போய் மும்பைலேருந்து சென்னைக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்திருக்காங்க. உண்மையாகவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மன உடைச்சல் உண்டாகிற ஒரு சம்பவம் நாங்கள் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஏன்னா இவங்க எல்லாருமே அவங்க ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரீம்லி வெல் பெர்ஃபார்மிங் பீப்புள். எல்லாருமே அவங்க ஆஃபீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால வியட்நாமுக்கு அமிச்சாங்க ஒரு ஹாலிடேக்காக. அந்த போனப்போ இங்கே ஸ்பீட் போட்டிங் அட்வென்ச்சர் போனப்போ இங்கே உண்டான சம்பவம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். இதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு மன உடைச்சலில் உண்டா இருக்கிறாங்க.
டிவிகே எம்எல்ஏ கூட வந்திருக்காங்க இங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஆறுதல் சொல்ல, அவங்க கண்டலன்சஸை எக்ஸ்பிரஸ் பண்ண கூட வந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக போன 39 பேரில் வந்து 10 பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இதே மாதிரி ஆந்திராலையும் கேரளாலேருந்து போன டூரிஸ்ட் கூட உயிரிழந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் காலையில் கூட ஒரு பேட்ச் ஆஃப் பாடிஸை வந்து ஃப்ளைஇன் பண்ணாங்க. இப்போ மத்தியானம் 12 மணிக்கு இன்னும் 2 கேஸ்கேட் வந்து மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கு. ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் அனகா கேஷவ் ரிப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா டுடே தமிழ். அடுத்த ரிப்போர்ட் அனகா கேஷவோட பெரம்பூர் பற்றி. முதலமைச்சர் விஜயோட கான்ஸ்டிடியூவன்சிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பிளான் இருக்குது. என்னன்னா பெரம்பூர் அசெம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் கிட்டத்தட்ட 1000 crore டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸோட முக்கிய ஃபோக்கஸ் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணுறது, ரோட்ஸ், பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், கொஞ்சம் ஹவுசிங் டெவலப்மெண்ட் மாதிரி பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். அதுதான் முதலமைச்சர் விஜயோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ். அனகா கேஷவோட ரிப்போர்ட் பாருங்கள். முதல்வர் சி ஜோசப் விஜயோட சொந்த தொகுதியான பெரம்பூர்ல 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர போறாங்க. இதுல முக்கியமானது 2 என்னன்னு பார்த்தோம்னா, ஒன்னு வந்து பெடஸ்ட்ரியன் பிளாசா, இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம். இப்போ பெடஸ்ட்ரியன் பிளாசா வந்து பெரம்பூர்ல இருக்கிற நார்த் அவென்யூல கொண்டு வர போறாங்க. இது வந்து அண்ணா நகர்ல கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு சிமிலர் ப்ராஜெக்ட் பெரம்பூர்லயும் வரப்போகுது. இதுல ஒரு ரோட்ல ஒன் சைட்ல ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பெடஸ்ட்ரியன் பிளாசா மாதிரி இருக்கும். இது வட சென்னைக்கே ஒரு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா கடந்த திமுக ஆட்சியிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இதை வந்து இந்த ஆட்சியில கொண்டு வர போறாங்க. இந்த ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து 15 crore rupees, 15 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை வந்து பில்ட் பண்ண போறாங்க. ஜிசிசியோட கமிஷனரான சமீரன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ப்ராஜெக்டை வந்து கொண்டு வரதுக்கு ஸ்டார்ட் பண்ண டேட்லேருந்து 1 year ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அண்ணா நகர்ல இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரியே பெரம்பூர்லையும் ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட், ஒரு பெடஸ்ட்ரியன் பிளாசா வந்து வரப்போகுது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம். இது வந்து ஒரு ஸ்மார்ட் பஸ் ஷெல்டர்னு சொல்லலாம். பெரம்பூர்ல 6 சச் ஸ்மார்ட் பஸ் ஷெல்டர்ஸ் வரப்போகுது. வட சென்னையிலேயே 4 more. ஸோ டோட்டலா 10 பஸ் ஷெல்டர் வந்து ஸ்மார்ட் பஸ் ஷெல்டர் வட சென்னையில வரப்போகுது. இந்த பஸ் ஷெல்டர்ல வந்து எப்படி இருக்கும்னா சிசிடிவி இருக்கும், 24/7 லைவ் மானிட்டரிங் ஃபீட் இருக்கும். இது வந்து சென்ட்ரல் ரூமுக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். சார்ஜிங் போர்ட்டல் இருக்கும், வைஃபை ஆக்சஸ் இருக்கும். இது எதுக்கு கொண்டு வர போறாங்கன்னா, பெண்களோட பாதுகாப்பை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்காக வந்து கொண்டு வர போறாங்க. முதல்வர் விஜய் பலவாட்டி சொல்லியிருக்காங்க, பெண்களோட பாதுகாப்பு வந்து இந்த அரசுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக முதல்வரோட சொந்த தொகுதி பெரம்பூர்ல வந்து 6 ஸ்மார்ட் பேருந்து நிறுத்தம் கொண்டு வர போறாங்க. ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் டைம்லைன் நம்ம என்னன்னு பார்த்தோம்னா 1 to 2 yearsக்குள்ள இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ முதல்வரோட சொந்த தொகுதி பெரம்பூர்ல வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு வர போறாங்க. ஸோ நேத்துக்கு முதல்வர் விஜய் வந்து பெரம்பூருக்கு போய் இதெல்லாம் ஆய்வு செஞ்சாங்க. இதுக்கப்புறமா ஜிசிசி கமிஷனர் சமீரன் கூட ஒரு மீட்டிங் வச்சு இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ வட சென்னையை டெவலப் பண்றதுக்காக டிவிகே அரசு பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒன்னு பெடஸ்ட்ரியன் பிளாசா, இன்னொன்னு வந்து ஸ்மார்ட் பஸ் ஷெல்டர். கேமரா பர்சன் டேனியலோட அனகா கேஷவ் ரிப்போர்ட்டிங் ஃபார் இந்தியா டுடே தமிழ். நம்மளோட லாஸ்ட் ஸ்டோரி. அடுத்த சினிமா வேர்ல்டில் ஒரு புது கான்ட்ரவர்சி பற்றி பார்க்கலாம். தமிழ்நாடுல இப்போது முருகன் பெருமான் மையமாக வச்சு உருவாகிற 2 படங்கள் பற்றி பெரிய டிஸ்கஷன் நடந்து வருது. ஒரு பக்கம் தெலுங்கு ஆக்டர் ஜூனியர் NTR நடிக்கிற ஒரு படம், இன்னொரு பக்கம் தனுஷ் நடிக்கிற புதிய படம் பற்றி ரொம்ப கான்ட்ரவர்சி நடக்குது. 2 ஃபில்ம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். எந்த மாதிரி முருகனை எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, இதுதான் கேள்வி, இதுதான் ஃபோக்கஸ் கான்ட்ரவர்சியில். பிரமோத் மாதவ் ஓட இந்த ரிப்போர்ட் பாருங்கள். செங்குருதி சேயோனே செவ்வளரி தோளோனே வங்கோடிய வேலோனே எங்குடிய காப்போனே. இது வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்ற படத்தில் வந்த முருகனை பாராட்டி முருகனுடைய பெருமறைகளை சொல்கிற ஒரு பாட்டுடைய 4 வரிகள். முருகன் அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அது தமிழ் கடவுள் அப்படின்னு தான் காலங்காலமாக இருக்குது. உதாரணத்துக்கு முருகன், அதாவது கௌமார வழிபாடு, முருக வழிபாடுன்றது தமிழ்நாடு தான். அதனால தான் முருகனுடைய அறுபடை வீடுகளுமே தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது அவ்வளவு தூரம் முருகன் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கடவுள். தைப்பூசம் அது மாதிரி பல வழியிலையும் முருகனை வந்து தமிழ்நாட்டில் வழிபடுறாங்க. இப்போது அதில் ஒரு சர்ச்சை உண்டாக்கியிருக்கு. காரணம் என்னன்னா,
ஜூனியர் என்டிஆர் நடிக்கிற ஒரு படத்தில் வந்து பார்ன் இன் த நார்த், ஃபோர்ஜ் இன் தி ஹார்ட்லேண்ட், வர்ஷிப் இன் த சவுத் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்டை வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர் போட்டிருக்காரு. அது எப்படி வருதுன்னா, முருகக்கடவுள் வடக்கில் பிறந்ததாகவும் சென்ட்ரலில் வந்துட்டு அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணதாகவும் ஆனால் தென் திசையில் வந்து அவரை வணங்குறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. காரணம் என்னென்னா, முருகப்பெருமானுடைய இப்போ வந்துட்டு முருகன் என்பது தமிழோட ஒன்றிணைந்த ஒரு சிம்பிள், அந்த வேலும் அந்த கடவுளும். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வடக்கில் பிறந்ததாக சொல்லி அந்த ஐடென்டிட்டியே மாற்றுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிருக்கு. இந்த கேள்விக்கு முதல்ல பதில் கொடுக்க இப்போ வந்திருக்கவர் சீமான். அவர் ரொம்ப தெளிவாக, நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, முருகன் எங்களுடைய கடவுள், இவருடைய ஐடென்டிட்டியோ இவர் சம்பந்தமான சிம்பாலிசமோ ஒரு படத்துக்காக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெரும் விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அப்படின்றாங்க. அதில் ஒரு முக்கியமான கேள்வியாக என்ன வருதுன்னா, கடவுள்ன்றவர் அனைவருக்கும் சமம் தானே, அப்புறம் ஏன் இப்படி ஒரு சர்ச்சை உண்டாகுதுன்னு கேட்கலாம். கண்டிப்பாக கடவுள் என்பது அனைவருக்கும் சமம். ஆனால் முருகன் அப்படின்னு வரும்போது தமிழோட ஒன்று இணைந்தவர் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அவருடைய பெருமைகளை பாடுறதாகவும் அவருக்குள்ள குன்றுகள்ன்ற மாதிரி இருக்கிறதாகவும் ஏகப்பட்ட பாட்டுகள் தொன்று தொட்டு தமிழ் மொழியிலேயே இருக்குது. அதில் தான் வந்து முருகனையும் தமிழையும் ஒன்றிணைத்து தான் பேசுவாங்க. இப்போவும் அப்படி தான் இருக்குது. அதனால தான் இது ஒரு பெரும் சர்ச்சையாக உண்டாகியிருக்கு. எப்படி தமிழோடு ஒன்றிணைந்துள்ள முருகன், குன்று நடக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்கிற முருகன் எப்படி வடக்கில் பிறந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை இப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமான் வச்சுருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, இப்படி ஒரு சினிமேட்டிக் கெயினுக்காக ஏதாவது வந்து விஷயங்களை மாற்றணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக பிரச்சனையிலையும் போய் முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இருந்த போதும் இதில் வந்துட்டு வெற்றிமாறன் இப்போ வந்து தமிழ் முருகன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறதாவும் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. ஒளிப்பதிவாளர் இர்ஃபானுடன் பிரமோத் மாதவ், இந்தியா டுடே தமிழ்.